நாங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு 1 hour மேடம். 1 hour என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்போ நம்ம சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். ஃபைனலாக எங்களுக்கு சீட்டு கச்சிச்சு காய்ஸ். ஒடியா டிடிஆர் கொடுத்துட்டாரு. இது கொஞ்ச நேரத்துக்கா ரொம்ப நேரத்துக்கான்னு தெரியல. ஃபைனலாக இன்னொரு சீட்டு மாதிரி 6 வருஷத்துல உட்காந்து காய்ச்சி. இதுதான் காய்ச்சி நம்ம கன்ஃபார்ம் சீட்டு. எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட கடலுக்கு வந்திருக்கோம். எவ்வளவு ஃபுல்லா பேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பேரும் சர்வராயன் டெம்பிள்ஸ் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. சூப் உடம்பு நல்லதான். சளி எப்படி இருக்கு பாருங்க guys. மிளகாவோட டாப்பிங்ஸ். சங்கரா மீன்ரா. சங்கரா வீடா. சரி பேர்ட்ஸ் லவர் உங்களுக்கு தெரியும் guys. அதனால நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம விடுவோமா சொல்லுங்க. பக்கோடா பாயிண்ட் ஏதோ சொன்னாங்க. இப்போ அங்க வந்து பக்கோடா தான் நான் பாப்பேன். இது பேர் நடி புத்தானில போடுறாங்க guys. நெக்ஸ்ட் நம்ம கேமல் பார்க்க வந்துட்டோம். கேமல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஜய் கப்பல் ப்ளாக். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு போகிறோம். ஆனால் என்ன ஒன்றா டிக்கெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டோம். டிக்கெட்டு கேன்சல் ஆயிடுச்சு. சொல்றி. ஆமா, டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏதோ ஒரு சீட்டில் வந்து போட்டு மொன சீட்டில் போட்டு உட்காந்துட்டோம். இப்போ அந்த சீட்டில் வந்து யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு முருகா முருகா முருகான்னு வேண்டிட்டு இருக்கிறோம். இருங்க, கடைசியில் எங்களுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லை நாங்கள் அதோட நின்று பாத்ரூம் நின்று உட்காந்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம் சொல்றோம். ஓகே பாய். எடுத்துட்டாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்போ நம்ம ஆனா வந்து ஒரு விஷயம், இது வரைக்கும் யாருமே எங்க சீட்ல யாருமே வரல गाइस. गाइस நீங்களே ப்ரே பண்ணிருக்கீங்க गाइस. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? யாரோ கடைசி எல்லாம் நல்லா இருக்கும். வெயில் அடிக்குது गाइस. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வெயில் அடிக்குதுடா அப்பா. என்ன பண்ணனே தெரியாம இருக்கும் गाइस. நம்ம இப்ப எல்லாரும் நாங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு 1 hour மேடம். 1 hour உட்காந்துருந்தோம். யாரும் டிக்கெட் வந்து நாங்க ஆடி இருக்க சாயா காஃபின்னு யாரோ டிக்கெட் எடுக்காமலாம் அவரை வராதீங்க. செஞ்சு வராதீங்க गाइस. நாங்க எடுக்காமலாம் ஒன்றும் வரல. அப்படி எடுக்காம ஒன்று நினைச்சிட்டு போறாங்கன்னா நாங்க எடுத்து பண்ணோம். போயிடுச்சு. சோ சேட் गाइस. நான் இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் தானே. தரமா 2 மணி நேரம். 10:30 தான் போகும். மணி 6:30. 10:30 மணி கணக்கு போட்டு எத்தனை மணி நேரம் गाइस. ஓகே गाइस பாய். சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். ஃபைனலாக எங்களுக்கு சீட்டு கச்சிச்சு गाइस. ஒடியா டிடிஆர் கொடுத்துட்டாரு. இது கொஞ்ச நேரத்துக்கா ரொம்ப நேரத்துக்கான்னு தெரியல. அது கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப நேரத்துக்கா தெரியல गाइस. ஏதோ நாங்களும் போற வரைக்கும் போயினுக்கிறோம். போக வேண்டியதான். மாறி ஏதோ 4ஆவது இடத்துக்கு மாறிட்டோம் गाइस. லாஸ்ட் டைம் உட்கார வைப்பாங்களா இல்லை நம்ம அமுச்சு விட்ருவாங்களா தெரியல. பார்க்கலாம். ஃபைனலாக இன்னொரு சீட்டு மாதிரி 6 வருஷத்துல உட்காந்து गाइस. இதுதான் गाइस நம்ம கன்ஃபார்ம் சீட்டு. இதுதான் கன்ஃபார்ம் சீட்டு. கன்ஃபார்ம் பண்ணியே கொடுத்துட்டாங்க. சோறு வாங்கிக்கிறோம். என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா சப்பாத்தி வெஜ் ரைஸ். சரி நாங்க வாங்கணும். சப்பாத்தி வெஜ் ரைஸ் வாங்கணும் गाइस. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. இப்போதான் गाइस தெரியுது அம்மாவோட அருமை. நைட் ஆனா சிக்கன் குழம்பு. இப்ப பசி எடுக்குது ரொம்ப. வீட்டுக்கு போய் சாப்பிட தான் நினைச்சோம். முடியல गाइस. ஓரா பசி எடுக்குது. ஆனா வீட்டுக்கு போய் சாப்பிடணும். நீ அம்மா என்ன மிஸ் பண்ற? சிக்கன் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வீட்டுல விதவிதமான சாப்பாடு. இது பிடிக்கலாம், அது பிடிக்கலாம். இது இப்ப சாப்பாடு கஷ்டம் பண்ற गाइस. ஆமா. இது முட்டை ஆம்லெட் மிஸ் யூ மாம். வேவாம வேந்து மிஸ் யூ மாம் சொல்லு. மிஸ் யூ மாம். மக்களே என்னடா திடீர்னு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்காதீங்க. அவன் கண்ணு மூடு சொல்லி காடி போடுறாங்க. இல்ல गाइस. சரி ஓகே. இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா ஏற்காடு வந்திருக்கோம். இவ்வளவு நாள் ஏன் போனா நேற்று வந்து பாத்துறேன். ட்ரெயின்ல சீட்டு கிடைக்காம ஃபுல் டயர்ல தூங்கிட்டோம். தூங்கிட்டு கார்ல வரும்போது தூங்கிட்டோம். இப்ப நம்ம ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகி கிளம்பி வந்திருக்கோம் गाइस. மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்கு गाइस. அதான் கண்ணாடி போட்டு மறைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியூ பாயிண்ட். இவன் தொலை தாங்க முடியல சாப்பாடு வாங்கி தர மாட்டான். சூசைட் பண்ண போற சூசைட் பாயிண்ட். பக்கோடா தருவான். பக்கோடா பாயிண்ட் ஏதோ சொன்னாங்க. இப்போ அங்க வந்து பக்கோடா தான் நான் பாப்பேன். இல்லனா நான் கீழே குதிச்சு பாப்பேன். இது பேர் நடி
உப்பு தண்ணியில போட்டு தருவாங்க. உப்பு இட்லியா? உப்பு லிட்டர் வாங்கிடுவோம் கைஸ். உப்பு லிட்டர். ஒரு இடம் வெயில் தான் அடிக்குது. சைடிஸ் சூப்பர் சைடிஸ் கைஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பீகோ பார்க். பீகோவா? ஆமா சாரி பீகோ பார்க் வந்திருக்கோம். பீகோ பார்க் பேர்ட்ஸ் லவர் உங்களுக்கு தெரியும் கைஸ். அதனால நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம விடுவோமா சொல்லுங்க? அதனால மறக்காம பார்த்தே ஆகணும். கொஞ்சம் வெள்ளையாயிட்டு நினைக்கிறேன் கைஸ். அழகுதான் அழகுடா. இங்க வா காட்டு அவளை காட்டுறேன். மூவ் ஆகுதுடா. நீ போடுவா எடுங்க. எவ்வளவு பெரிய புறா பாத்தீங்களா இங்க? கைய குத்துதுடா. இவ்வளவு பெரிய சைஸ் கோழி சைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் புறா பாருங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி புறா பார்த்துருப்பீங்களா தெரியல. பாருங்க பேர் நெக்ஸ்ட் புறா. இங்க பாருங்க புறா லவ் கிஸ் அடிக்கிறாங்க. நான் மாமா கிட்ட வாங்க. ரொமான்ஸ்ல இருக்காங்க. ரொமான்ஸ்ல ரெக்க வந்துச்சா மாமா? வாங்க நெக்ஸ்ட். அதெல்லாம் டிக்கியன் गाइस இது பாருங்க இதோட இப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க गाइस வெதர். வாவ் டேய் மாப்ள மூஞ்சே தெரியல. முடி வெட்டணும் போல அது கொஞ்சம். இதுதான் गाइस நம்ம பிரீடு. நம்ம வீட்டான சுத்தம் பாருங்க. கலர் புறா பலார் சண்டை. கலர் புறா இதுதான் கலர் புறா. புறாலே எவ்வளவு வித்தியாசம் गाइस இது கோழி மாதிரி இருக்கு பாருங்க. இது புறாவா கோழியானே தெரியலையே. வெட கோழி. ஆனா இதுவும் ஒரு புறா. இது வந்து பீகாக் புறா. இந்தியன் பிரீட் புறா. இது பார்த்துருக்கோம். இவன் நம்ம புறா நம்ம பார்த்து நம்ம மேலாலே இருப்பான். இவன் எம்என்ஜிவான். இவன் தான் ரேரு இருக்கிறதுல. மாமா அதான் அங்க இருந்தது. சொல்லிடா மச்சான். இவன் ஏதாவது கூப்பிடணுமே. गाइस வர மாட்டேது गाइस. நெக்ஸ்ட் நம்ம வேற இடத்துக்கு போலாம் வாங்க. நிறைய இடம் இருக்கு வாங்க. गाइस இங்க பாருங்க இவ்வளவு தலையை இவ்வளவு பெருசு வெளியே கிட்டது பாத்தீங்களா? எப்படி கத்துது பாருங்க கொக்கன்னு. மச்சி எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட கடலுக்கு வந்திருக்கோம். எவ்வளவு ஃபுல்லா பேர்ட்ஸ் தான். அஜய் வந்து இந்த இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் गाइस. நான் எப்படி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. गाइस இந்த பேர்ட நம்ம வளர்க்குறோம். ஸ்மால் கண்ணூர். இது பேர் வந்து கிரீன் கண்ணூர். கிரீன் கண்ணூர் காக்கட்டேல் லவ் பேர்ட். தூங்குதுங்க எல்லாமே. மாப்பிள்ள தூங்குறாரு. வா உள்ள போலாம். போங்க गाइस இத பாருங்க நைஸா புடிங்க பாருங்க. இப்ப ஐயோ பறக்குது. உனக்கே ஜோக் கொடுக்குறா. என்ன கைய பாருங்க எப்படி கடிக்குது. பிடிக்க வரவே மாட்டேது கையில. இரு நான் பிடிக்கிறேன். ஐயோ எப்பா வரமாட்டேங்குது. இது பேர் வந்துதான் சன் கண்ணூர். அழகா இருக்கா அந்த கிளி. எங்கடி போற? சங்கரா மீன்டா. சங்கரா மீன் இப்படிதான்டா இருக்கும். வீட்டுல லைட் போட்டு பாரு. அது கழுவும் போது லைட் போட்டு பாரு. அப்படிதான் இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டினா गाइस. எனக்கு பேர்ட்ஸ் நல்ல ஃபீல். இது அந்த இதுல வரும் பாரு கப்பீஸ். அது ஆத்தங்கர ஓரத்துல வரும் பாரு. காலை விட்டா அந்த மீன். ஓகே ஆத்தங்கர கஷ்டப்பட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் மீனா வச்சிருக்காங்க. ஆத்தங்கர ஓரம். गाइस நெக்ஸ்ட் நம்ம கேமல் பார்க்க வந்துட்டோம். கேமல் கூட ஆட்டத்தை காட்டாத கூட.
எப்போ பல்ல போறதுக்கு நாங்க வந்து எப்படி சொல்றதுன்னா பேர்ட்ஸ் கடல் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்? ஃபிஷ். இங்க பாருங்க guys, எவ்வளவு ஃபிஷ் நம்ம இங்க பாருங்க. கொச்ச 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 கொச்சன்னு சாப்பிட்டுக்கிறான் பசங்க. இங்க பாருங்க சாப்பிட்டா நம்ம கையே கச்சிரும் போலல. செம்ம ஃபிஷ்டா. தொடலாமாடா? தொடு ஐயோ கையே கடிக்குதா? நிறைய வந்துருச்சுடா. இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர். 300க்கு ஒர்த் guys. பீக்குப்பா. நான் எதுக்காக வந்தனோ இல்லையா, வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்லையா, ஆனா அந்த பேர்ட்ஸ்க்காக நான் சந்தோஷப்பட்டேன் guys. நிறைய பேர்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு guys இது. நல்லா இருந்துதா? அது இல்லாம நமக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. இங்க எல்லா பெண்ட பேர்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த ஃபுட்டு கொடுப்பாங்க. அதான் மஸ்ட். ஓகே. ஆனா பேர்ட்ஸுக்கு சரி ஃபிஷ்ஷுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்ல? ஆமா, ஃபிஷ் கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணு. மத்தபடி வேற எதுக்கும் இல்ல? ஃபிஷ் இந்த லண்டன் பஸ், அந்த ஃபீனிக்ஸ் மால்லாம் கூட்டு போவாங்கல, அந்த பஸ், குட்டி பஸ், அது அதுதான் நம்ம பே பண்ணுமா? அங்க போய் வெளியவே பேர் மக்காவை தான் வச்சிருக்காங்க. என்டரு இப்பதான் பாக்குறேன் நானும் இப்பதான் பார்த்தேன். இல்ல மக்கா உங்களை வரவேற்கிறது.